அன்பு உறவுகளுக்கு வணக்கம். வணக்கம். மீண்டும் நம்ம கூட இருக்கிறது ஃபாதர் ரிச் வின்சென்ட், மெட்ராஸ் மயிலாப்பூர் டயசிஸ். இந்த நாட்கள்ல கத்தோலிக்க திருச்சபை செத்து போச்சு, குறிப்பா ஐரோப்பால கத்தோலிக்க திருச்சபை எங்கப்பா இருக்கு அப்படின்னு கேட்டு இருந்தா அவ்வளவு பேரும் வாயடைச்சு போயிருப்பாங்க. ஏன்னா அப்படி ஒரு நிகழ்வு இங்க நடந்துச்சு. அது என்ன அப்படின்னா, குறைந்தது 10 லட்சம் பேரு 174 நாடுகள்ல இருந்து இங்க வந்திருக்கிறாங்க அப்படின்னு ஒரு தகவல். அத நம்ம ஃபாதர், நான் போக முடியல, அவர் நேரடியா 4 நாட்கள், ஒரு நாள் 2 நாள் இல்ல, 4 நாட்கள் அந்த இளையோர்களுடையே சாப்பிட்டது, தூங்குனது எல்லாமே அங்கேதான். துணி மாத்துறது எல்லாமே அங்கேதான். அப்படி ஒரு நல்ல அனுபவம். அந்த அனுபவத்தை குறித்து கண்டிப்பா நம்ம ஊர் மக்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை. அதற்கான ஒரு சின்ன முயற்சி தான் இது. இப்ப நம்ம ஃபாதர்கிட்ட அவருடைய அனுபவத்தை நம்ம கேட்கலாம். ஃபாதர், இட் இஸ் யுவர் டைம். தேங்க்யூ. நான் ஆக்சுவலி இந்த இளைஞர்கள் ஜூப்ளிக்காக வரல. நான் வந்தது வந்து டிஜிட்டல் மிஷனரிஸ், கேத்தலிக் இன்ஃப்ளூயன்சஸ்க்கு அது வந்து தனியாக ஒரு ஜூப்ளி இருந்தது. அது கடந்த மாதம் 28, 29 2 நாட்கள் அது இருந்தது. நான் என்னுடைய நண்பர் ஒருத்தரோட வந்தது மெயினாக அதுக்கு தான். இந்த ஜூப்ளி, இளைஞர்கள் ஜூப்ளி ஆரம்பிக்கிறதுக்குள்ள இந்த ஊரை விட்டு வெளில போயிடணும். ஏன்னா கண்டிப்பா கும்பல் ஆயிடும். எல்லா இடத்துலயும் அவங்க கும்பல் தான் இருக்கும் தெரியும். போயிடணும்னு ஆசைப்பட்டேன். அதே நாள் எனக்கு விசா ரினியூவல், இமிகிரேஷன் ஆபீஸ் போனேன். தெருமணி முக்கியமான ஒரு இடம், உங்களுக்கு தெரியும், சென்ட்ரல் மாதிரி. உள்ள போனா வெளியே வர முடியாது. ஏன்டா இன்னைக்கு வந்து மாட்டிக்கிட்டோம்டா, இதுக்காக தான் நம்ம ஒதுங்கியே உட்கார்ந்துருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு உணர்வு. அவ்வளவு கூட்டம். 2 வருஷத்துல ரோம இப்படி ஒரு கூட்டத்தை பார்த்ததே கிடையாது. அப்படி ஒரு கூட்டம் யாருமே பார்த்துக்க முடியாது. ஏன்னா எல்லாரும் இப்படிதான் நினைக்கிறாங்க, கேத்தலிக் சர்ச்சில் ஆள் இல்ல, இளைஞர்கள் கோயிலுக்கு வர்றதில்ல. அதுக்கெல்லாம் நெத்தியடியா அமைஞ்சது இந்த ஈவெண்ட். அப்ப எங்களுக்கு 29ஆம் தேதி வரைக்கும் முடிய வேண்டியது ஒரே ஒரு மீட்டிங் வந்து 30ஆம் தேதி மாத்திட்டாங்க. அப்ப நாங்க 30ஆம் தேதி இருக்கணும்ன்ற ஒரு சூழ்நிலை. இந்த கூட்டத்தை பார்த்த பிறகு எனக்கு போக மனசு இல்லை. அதனால நான் சரி இவங்களோட டிராவல் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி தான் 30, 31, 1, 2, 3 5 நாட்கள் இவங்களுடைய இன்னையோட திருத்தந்தையினுடைய திருப்பலியோட முடிஞ்சது. 5 நாட்கள் இவங்களோட இருந்து, இவங்க என்னன்னா வெவ்வேறு நாடுகள்ல இருந்து வந்தாங்க பாருங்க. எல்லாருக்கும் 10 லட்சம் பேருக்கும் நம்மளுடைய ரோமை தலைமை பீடம் தங்குவதற்கு ஏற்பாடு செய்தது. 10 லட்சம் பேருக்கு தங்குவதற்கு இடம், உணவு ஏற்பாடு செய்திருந்தது. அவங்க எல்லாருக்கும் ஒரு ஜூப்ளி கிட், ஒரு பேக், அதுல டிஷர்ட், பேட்ஜஸ், தொப்பி, கொடை, எல்லாருக்கும் இப்ப பவர் பேங்க் தேவைப்படும். பவர் பேங்க் திருச்சி போய் எவ்வளவு அட்வான்ஸ் இருக்கு நியூஸ் பாருங்க. எல்லாருக்கும் பவர் பேங்க் உள்பட ஒரு பெரிய ஜூப்ளி கிட் கொடுத்து இந்த 5 நாட்களுக்கு அவர்களுக்கு தேவையான எல்லா வசதிகளையும் திருச்சி போய் செய்து கொடுத்தது. அவர்கள் ஆலயத்துல அதுவும் அவங்க தங்க வச்சிருந்த இடங்கள்ல இருந்து நடக்கிற நிகழ்வுகளுக்கு வர்றதுக்கு எப்படியும் சில பேருக்கு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் கூட ஆயிடும். ஆனால் எல்லாருக்கும் தங்க வசதி, உணவு வசதி என்று ஏராளமான. இதுல நான் என்னத்தை பார்க்கிறேன்னா, சிஸ்டமேட்டிக்ல கண்டிப்பா சர்ச்சை தவிர வேற யாராலும் இது செய்ய வாய்ப்பே முடியாதுல்ல, வாய்ப்பே இல்ல. ஏன்னா ஒவ்வொரு மறை மாவட்டத்துல ஒரு விக்காரேட்ல பங்கு, அப்புறம் யூத் கமிஷனை வச்சு தமிழ்நாடு அளவுல, இந்திய அளவுல, ஆசியா அளவுல, இப்படி ஒவ்வொன்னையா கனெக்ட் பண்ணி 10 லட்சம் பேருக்கும் தகவல் சரியா கொடுக்கணும். இவன் இந்த இடத்துல தங்க போறாங்க, இதுல நினைச்சே பார்க்க முடியும். அன்இமேஜினபிள். ஆனா செய்தாங்க. அப்ப அவங்களோட அவங்க தங்கின இடங்கள்லாம் போனா ரொம்ப அழகா. அதுவும் பாருங்க, நீங்க புரிஞ்சுக்கணும், இந்த வந்த 10 லட்சம் பேர், 10 லட்சம் நம்ம சொல்றது நமக்கு தெரிஞ்சு இன்னும் நிறைய எத்தனையோ லட்சங்கள் வந்திருக்கோம். நமக்கு இன்னும் கணக்கு இல்ல. இன்னும் ஒரு சில நாட்கள்ல ஒரு சில தகவல்கள் நமக்கு வரலாம். இப்போதைக்கு அபிஷியலி சொல்லியிருக்கிறது மினிமம் 10. அப்ப அந்த 10 லட்சம் பேர்ல ஏறத்தாழ 9 லட்சம் பேர் எங்க இருந்து வந்திருக்காங்கன்னா ஐரோப்பால இருந்து மட்டும் வந்திருக்காங்க. திருச்சபை செத்து போச்சு, இளைஞர்கள் கோயில்ல இருந்து வர்றது இல்லைன்னு சொல்லப்பட்டிருக்கிற அந்த ஐரோப்பால இருந்து 9 லட்சம் பேர் வந்திருக்கிறாங்க. எல்லா இளைஞர்கள், பெரியவங்க யாரும் இல்ல, ஒரு சாமியாரோ யாரோ சிஸ்டரோ அவங்க கூட்டிட்டு வந்திருக்கிறாங்க. அப்படி தங்குறது பாத்தீங்கன்னா 300 பேர் 400 பேர் சேர்ந்து ஒரு இடத்துல தங்குறாங்க. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு 10 பாத்ரூம் தான் இருக்கும். ஆனா 300 பேரும் பொறுமையா இருந்து அவ்வளோத்தையும் ஹேண்டில் பண்ணி அவங்க வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாங்க. நம்ம ஊர் பசங்க இப்படி அட்ஜஸ்ட் பண்ணுவாங்கன்னு தெரியாது. நீங்க சொல்றது நைட் ஸ்டே கடைசி நாட்கள் இல்லையா? இல்ல, எல்லா நாட்கள்லயும் 30ஆம் தேதி அவங்க வந்தோடனே அவங்களுக்கு ஒரு சர்ச் அலாட் பண்ணிடுவாங்க, சாப்பிடறதுக்கு ஒரு இடம் அலாட் பண்ணிடுவாங்க, எல்லாருக்கும் வந்து டிராவல் பண்றதுக்கு பஸ் பாஸ் கொடுத்துட்டாங்க. ரோம்ல எல்லாருக்கும் அவங்க எங்க வேணாலும் டிராவல் பண்ணலாம். ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ உண்டு. அது 50 யூரோ, 100 யூரோ, 250 யூரோ அப்படின்னு சொல்லி ஸ்பெஷல் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ், அவங்களுடைய வசதிக்கு தேவைப்பட்ட மாதிரி அவங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் உண்டு. ஆனா எல்லாருக்காகவும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டது. ஸோ டிராவல் வாஸ் ஃப்ரீ, ஃபுட் வாஸ் தேர். அந்த டோக்கனை காமிச்சா $10 நீங்க எங்க வேணாலும் சாப்பாடு வாங்கிக்கலாம், ஒரு மீல் வாங்கிக்கலாம், பிரேக்ஃபாஸ்ட், டின்னர், லஞ்சுன்னு வாங்கிக்கலாம். அந்த மாதிரி எந்த கடைகளில் வேணாலும் வாங்கிக்கலாம், சூப்பர் மார்க்கெட்ல வாங்கிக்கலாம். இது மாதிரி ஏகப்பட்ட ஏற்பாடுகளும். 10 லட்சம் பேருக்கு சோறு போடணும்னா ஒரே இடத்துல வச்சு சமைக்க முடியாது. அப்போ இந்த மாதிரி ஏற்பாடுகள் செய்திருந்தாங்க. அப்போ முதல் 2 நாட்கள் வந்து
அவங்க ரோமை சுத்தி பார்க்கணும் அப்படின்ட்டு. அப்ப ரோமை சுத்தி பார்க்கும்போது அவங்க ரோம்ல இருக்க பேராலயங்கள் தேவாலயங்கள் எல்லாத்தையும் சுத்தி பார்ப்பாங்க. அந்தந்த கோயில்களுக்கு பக்கத்துல ஏதாவது ஒரு கலை நிகழ்ச்சிகள் நடந்தது. அப்போ ஒரு சில பேராலயங்களை வந்து பிரெஞ்சு ஆயர் பேரவை கொடுத்திருந்தாங்க. அப்ப அங்க பிரெஞ்சு கலை நிகழ்ச்சிகள் நடந்துச்சு. பிரெஞ்சு ஆயர்கள் அங்க தியானம் கொடுத்தாங்க. ஒரு சில ஆலயங்கள் வந்து அமெரிக்க ஆயர் பேரவைக்கு கொடுக்கப்பட்டிருந்தா அவங்க அமெரிக்க ஆயர் பேரவைகள் பெரிய பெரிய எக்ஸிபிஷன் நடத்தி பெரிய கான்சர்ட் எல்லாம் நடத்தினாங்க. ஃபாதர் ராப் கேலியா அப்படின்ற ஒருத்தருடைய தலைமையில மிகப்பெரிய கான்சர்ட் ஒன்று நடந்தது. அதுக்கப்புறம் ஃபாதர் இமானுவல் வந்து ஒரு சில கான்சர்ட்ஸ்லயும் ஒரு சில அவார்ட் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நடத்தினாங்க. உங்களுக்கு தெரியுமா, கேத்தலிக் மியூசிக் அவார்ட் எல்லாம் கொடுத்தாங்க. அதுல இந்தியாவை சார்ந்த ஃபாதர் இமானுவல் வந்து அதுல ஒரு அவார்டு வாங்கியிருந்தாரு. ஸோ இந்த மாதிரி நிறைய நிகழ்வுகள் சிட்டி முழுக்க சென்னையில நம்ம சென்னை சங்கமம்னு ஒண்ணு கொண்டு வந்தாங்க. அங்கங்க ஒவ்வொரு மூலை முடுக்கலையும் ஒவ்வொரு பொது இடங்கள்லயும் கலை நிகழ்ச்சிகள். அதே மாதிரி ரோமை நகரம் முழுவதும் அந்த 30-31 பாத்தீங்கன்னா கலை நிகழ்வுகளால் அப்படியே வைப்ரண்டா இருந்தது. அப்படி இருந்த ரோம் நகரம் 1ஆம் தேதி வந்தானே சைலண்ட் ஆயிடுச்சு. எங்க ரோம் எப்போ வைப்ரண்ட் தான், இட்டர்னல் சிட்டிப்பா. இட்டர்னல்ங்க, ஜாலி ஜாம்கான சிட்டி மட்டும் கிடையாது. கேளுங்க, 1ஆம் தேதி சைலண்ட் ஆயிடுச்சு. ஏன் அப்படின்னு கேட்டா 1ஆம் தேதி பாவ சங்கீதம். ஆமா, அத நான் ஆக்சுவலா உங்ககிட்ட அந்த கேள்வியை கேட்கணும்னு நினைச்சேன். ஏன்னா அந்த பாவசங்கீதம் நடந்த இடம் உங்களுக்கு தெரியுமா? அது என்ன இடம்? ஆமா, சிர்கோ மாசிமோ நம்ம இட்டாலியன்ல சொல்லுவோம். அது என்ன இடம்? அப்படி அது என்ன இடம் தெரியுமா? அந்த காலத்துல விளையாட்டுகள் நடந்த விளையாட்டுகள் மெயினா குதிரை போட்டிகள், ஹார்ஸ் ரேசிங் வந்து நடந்தது. உலகத்திலேயே பெரிய மைதானம் வந்து அதுதான். அப்போ கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னாடி கொலோசியோ பக்கத்துல ஒரு மிகப்பெரிய திடல் அதுதான். அந்த இடத்துல இன்னைக்கு நம்ம திருச்சபை இளையோர்களை, அன்னைக்கு குதிரைகளை என்ன பண்ணாங்க, ட்ரெயின் பண்ணாங்க. அதே இடத்துல இன்னைக்கு நம்முடைய இளையோர்கள், the future of the church, அவங்கள ட்ரெயின் பண்ணது எப்படி? கன்ஃபெஷன் மூலமா. அந்த அனுபவத்தை இப்போ சொல்லி நான் வந்து அன்னைக்கு கன்ஃபெஷன் காலையில போயிருந்தேன். குருக்கள் எல்லாம் வரணும், சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. உங்களுக்கு கூட மெயில்ல வந்திருக்கும் கன்ஃபெஷனுக்கு வர சொல்லி. ஏன்னா அங்க உள்ள போனோன்னே ஏறத்தாழ ஒரு 600ல இருந்து 700 பூத், சின்ன சின்ன பூத் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஒவ்வொரு பூத்லயும் ஒரு சாமியார் உள்ள உட்காந்துருக்கு, ஒரு சாமியார் வெளியில நிக்கிறார். அப்ப ஏறத்தாழ ஒரு 1500 குருக்கள் அங்க வந்து பாவ சங்கீதனம். அந்த திடல் முழுவதும் இளைஞர்கள், எல்லாரும் பாவ சங்கீதனம் பண்ண நிக்கிறாங்க. திடல் முழுவதும் இளைஞர்கள். திடலுக்குள்ள நுழைய முடியாம திடலுக்கு வெளியே எப்படி ஒரு 600-700 குருக்கள், 600-700 குருக்கள் திடலுக்கு வெளியே நின்று அவங்க வந்து பாவ சங்கீதனம் செஞ்சுட்டு இருந்தாங்க, பாவ சங்கீதனம் கேட்டுட்டு இருந்தாங்க. ஆயிரக்கணக்கான இறைமக்கள் வந்து இளைஞர்கள் மீது வந்து பாவ சங்கீதனம். அதுவும் பாத்தீங்கன்னா அது நீங்க பாக்குறதே ஒரு கண்கொள்ளா காட்சி. அத்தனை பிள்ளைகளும் ப்ரிப்பேர் பண்ணி அவங்க பாவ சங்கீதனம் பண்ணும்போது அழுகையோட கண்ணீரோட பாவ சங்கீதனம் பண்ணி அந்த மகிழ்ச்சி அவங்க வந்து வெளியில போகும்போது கைத்தட்டி பாட்டு பாடி அர்ப்பணிச்சுட்டு போயிட்டு இருந்த காட்சிகள்லாம் அங்க பார்க்க முடியுது. அது சாயந்தரம் காலையில 9 மணிக்கிட்ட ஆரம்பிச்சு சாயந்தரம் 6:30 மணி வரைக்கும் அவங்களே வந்து கதவை சாத்துற வரைக்கும் இளைஞர்கள் வந்துகிட்டே இருந்தாங்க. அந்த செர்க்கு மேக்ஸிமத்தை மூடி போதும், நீங்க எங்க வேற எங்கேயாவது பாத்துக்கங்கன்னு சொல்லி இளைஞர்கள், அது நம்ம ஊர்ல நம்ம எல்லாம் செய்ய மாட்டோம், இங்க தைரியமா அதெல்லாம் முடியாது, டைம் அப்னு மூட்டாங்க கதவை. குருக்கள் வெளியில வந்து நின்று மக்கள் தொடர்ந்து பாவ சங்கீதனம் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அதெல்லாம் என்ன சொல்றது, நினைச்சு பார்க்க முடியாத, எதிர்பார்க்காத அனுபவம் அப்படின்னு தான் சொல்லணும். அதுல எனக்கு என்கிட்ட வந்து பாவ சங்கீதனம் பண்றதுக்கு ஹிந்தி பேசுற ஒருத்தர் வந்து பாவ சங்கீதனம் பண்ணாங்க. அப்புறம் ஒரு சகோதரி வந்து கொரியன்ல எனக்கு பாவ சங்கீதனம் பண்ணணும், கொரியன்ல எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியலன்னு அவங்க கொரியன்ல எழுதி அதை டிரான்ஸ்லேட் பண்ணி எனக்கு இங்கிலீஷ்ல காட்டி, நான் இங்கிலீஷ்ல கொடுத்த ஆலோசனைகள் எல்லாம் அவங்க கொரியன்ல டிரான்ஸ்லேட் பண்ணி அவங்க அதை புரிந்து கொண்ட அனுபவங்கள்லாம் அங்க இருந்தது. இன்னொன்னு, இந்த யூரோப்பிய மக்களை பொறுத்த வரைக்கும் ஃபாதர், they give more importance to confession. உண்மையிலே நம்ம மக்கள்கிட்ட அது இல்ல. உண்மையை சொல்லணும், நம்ம மக்கள்கிட்ட இல்ல. நான் பார்த்த அளவுல ரொம்ப ஜெனுவினான கன்ஃபெஷன். சாயங்காலம் என்னுடைய திருப்பலிக்கு முன்னாடி டெய்லி உட்காருவோம். நம்ம ஊர்ல அப்படி உட்கார்றோமா ஃபாதர்ஸ்? அப்படிதான் இருக்கிறாங்க. Some of the places. Okay. அப்ப எங்க சின்ன பிள்ளை இருக்கும் போதெல்லாம் எல்லா கோயிலுக்கும் இந்த பழக்கம் இருந்தது. இப்ப சமீப காலத்துல கொஞ்சம் அது குறைஞ்சு போச்சு. மக்கள் வரலன்னு சாமியார் சொல்லுவாரு, சாமியார் உட்காரலன்னு மக்கள் சொல்லுவாங்க. நம்ம உட்கார்ந்தா மக்கள் வருவாங்க. நம்ம பேசி சரி பண்ணணும் தான். ஆமா. அப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு சின்ன பங்குலே நேத்து மட்டும் குறைஞ்சது 15 பேர் வந்திருப்பாங்க. இவ்வளவு எல்லாம் விடுமுறைக்கு போயிட்டாங்க வெயில் காலங்களால. ஆனாலும் 15 பேர். அப்போ சண்டே 4 பூசைக்கு முன்னாடியே கன்ஃபெஷனுக்கு ஆட்கள் வந்துட்டே இருப்பாங்க. நம்ம ஊர்லயே இப்ப நம்ம நிறைய தியானங்களுக்கு எல்லாம் போகையில நீங்க தியானத்துக்கு போற நிறைய, அப்போ எல்லா இடங்களையும் நான் பாக்குறேன், இளைஞர்கள் இளம்பெண்கள் அதிகமாக பாவ சங்கீதனத்தை விரும்புறாங்க. என்ன சில சமயங்கள்ல கொஞ்சம் பயம்,
இவருக்கு தெரிஞ்சா ஒரு மாதிரி நினைச்சிட்டு வரப்ப நம்ம வெளில இருந்து போகும்போது தைரியமா மனசுட்டு பாவ சங்கீதனை செய்வாங்க. ஒரு சில பேருக்கு கொஞ்சம் கசப்பான அனுபவங்கள் கூட இருந்திருக்கலாம். இப்போ எனக்கே பார்த்தீங்கன்னா ஒரு சில சமயம் பாவ சங்கீதத்தை போகும்போது சாமியார் 2 வார்த்தை திட்டி விடுவாரு. அப்போ நமக்கு என்னடா இவர்கிட்ட போய் திட்டி வாங்குறமே அப்படின்னு ஒரு யோசனை இருக்கும். சில சமயம் ஏதாவது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா அட்வைஸ் கொடுத்துட்டு ஐயோ இவர்கிட்ட போட்டு பிளேடு போட்டு தள்ளிடுவாருன்னு பயப்படுவாங்க. நீங்க வேணா கேட்டு பாருங்க, நான் 3 நிமிஷத்துக்கு மேல எடுக்கிறது இல்லை ஒரு பாவ சங்கீதம். 3 நிமிஷம் மக்களே, 3 நிமிஷம். அப்ப நிறைய பேர் விட்டு பாவ சங்கீதம் போங்க. இவர் நிறைய இடத்துக்கு தியானத்துக்கு போயிட்டு இருக்கிறாரு, நீங்க பாத்துருக்கலாம். ஏன்னா தியானத்துக்கு போற இடத்துல 300 பேர் 400 பேர் முடிக்கணும்னா 2 நிமிஷம் 3 நிமிஷம் தான், அதுக்கு மேல கிடையாது. சரி, சோ அதனால அது நடந்துச்சு. அதுக்கப்புறமேல இந்த கடைசி 2 நாட்கள் சனி ஞாயிறு, இது ரோம்ல இருந்து வெளியே தோர்வேர்காத்தா அப்படின்ற ஒரு ஊரு. ஐயோ அங்க போறதுக்கே 1 மணி நேரம் ஆகுது. ரோம்ல இருந்து 10 லட்சம் பேர். சனிக்கிழமை காலையில இருந்தே, நான்லாம் சனிக்கிழமை காலையிலேயே போயிட்டேன். அங்க எப்படி இருக்கும் தெரியலையேன்னு போயிட்டா, நாங்க போகும்போதே எப்படியும் ஒரு 3 லட்சம் பேர் இருந்திருப்பாங்க அந்த திடல்ல. கொஞ்சம் கொஞ்சமா மக்கள் சேர்த்துட்டே இருந்தாங்க. சனிக்கிழமை சாயந்தரம் திருத்தந்தையின் தலைமையில ஆராதனை, நற்கரணை ஆராதனை நடந்துச்சு. திருத்தந்தை உள்ள வரதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா 10 லட்சம் பேர் அசம்பிள் ஆயிட்டாங்க. ஆமா, நாங்க லைவ்ல பாத்துட்டு இருந்தோம். அந்த நைட் விஜில், ஐயோ டெரபிள் பியூட்டிஃபுல் நைட் விஜில். திருத்தந்தை ஹெலிகாப்டர்ல ரவுண்ட் வந்து, அதுக்கப்புறம் அவருடைய போப் மொபைல்ல அவரு எல்லாருக்கும் ஆசீர்வாதம் கொடுத்து, எல்லாருக்கும் ஒரு எக்ஸைட்மெண்ட். அது நீங்க திருத்தந்தையை பார்க்கும்போது உங்களுக்கு இருக்க எக்ஸைட்மெண்ட். திருச்சபை செத்துருச்சுன்னு யார் சொன்னாங்க? உண்மைக்கு திருச்சபையினுடைய தலைவரை பார்க்குற அந்த எக்ஸைட்மெண்ட் இன்னும் நம்மளுடைய இளைஞர்கள் மத்தியில இருக்கு. ஆமா, ரொம்ப அவ்வளோ அருமையா அவங்க கொடிகளை வச்சுக்கிட்டு ஆடுறதோ பாடுறதோ. அப்புறம் திருத்தந்தை போனதுக்கு அப்புறமேல இரவு ஃபுல்லா ஆட்டம் பாட்டம் தான். அங்கேதான் எல்லாம் ஸ்டே அங்கதான். 10 லட்சம் பேர் அங்கதான் தங்கி இருக்கிறோம். அதுல சாமியாருங்க, ஆயருங்க, கருதினாளுக்கு தங்கினாங்களான்னு தெரியல, ஆனா சாமியார்கள், ஆயர்கள் எல்லாரும் அங்கதான் தங்கி இருக்கிறோம். அங்கே போய் கிடைச்ச இடத்துல பாயை விரிச்சு, அதை இவங்க கொடுத்ததுல எல்லாம் நல்ல இந்த ஸ்லீப்பிங் பேக் எல்லாம் கொடுத்துருந்தாங்களா, அழகா விரிச்சு படுத்துக்கிட்டு அங்கேயே வந்து சாப்பிட்டுக்கிட்டு, அது உள்ள போகும்போது எது அந்த கேம்பஸ்குள்ள போகிறோம் இல்லையா, ஒரு பெரிய பாக்ஸ், அதுல 4 கிரசானு, 2 என்ன சொல்றது சிக்கன், இது 2 கியூபு, அதுக்கப்புறம் ஒரு ஃப்ரூட் சாலடு, 2 ஜூஸ், 3 ஜூஸ், சாண்ட்விச் கிண்ட்விச் போட்டு பெரிய பார்சல் கொடுத்துட்டாங்க. நீ வெளியில வர வரைக்கும் தான்ட்டாங்க. தண்ணி பாட்டில் கொடுத்துட்டாங்க. அந்த தண்ணி பாட்டில் எவ்வளவு வேணா போய் குடிச்சுக்கோன்னு சார்ஜிங் பாயிண்ட் வச்சுட்டாங்க. ஒரு இளைஞனுக்கு என்ன தேவையோ எல்லாத்தையும் பண்ணி கொடுத்துட்டாங்க. இரவு முழுவதும் இவங்க ஆடுறது, பாடுறது, கொண்டாடுறது. முக்கியமா நான் பாடுறதுன்னா சினிமா பாட்டா இல்ல, எல்லாம் சாமி பாட்டு, நம்ம பாட்டு தான். திருச்சபை. ஆமாமா, அது நம்ம ஜபத்துக்கு தானே போயிருக்கோம். வாய்ப்பே இல்ல, ஜபத்துக்கு தானே போயிருக்கோம். ஆனா இன்னொரு விஷயம் நான் பார்த்தேன், இளைஞர்கள் வந்து வெவ்வேறு ஊர்ல இருந்து வரவங்க எல்லா இளைஞர்களோட பழகுறாங்க. எல்லாரும் கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள். அதுல இன்னொன்னு கூட, அது என்னன்னா ஒருத்தவங்க சொன்னாங்க, இந்த வருஷமாவது என் பிள்ளைக்கு இங்க நல்ல புள்ள அமையணும் அப்படின்னு கூட யோசிக்கிறாங்க. சோ அது ஒரு முக்கியமான காரணமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வெளியூரியா இங்க வந்து பாதி கல்யாணமே பண்ண மாட்டாங்க, யோசிக்கிறாங்க பாருங்க. சின்ன வயசுலயே திருமணத்துக்கு ஒரு நல்ல ஒரு நட்பு கிடைக்குமா, ஒரு உறவு கிடைக்குமா அப்படின்னு கூட நிறைய பேர். ஸோ எல்லாரும் பாத்தீங்கன்னா எல்லார்கிட்ட போய் பேசுறாங்க. நாடுன்னு பார்க்கல, இனம்னு பார்க்கல, மொழின்னு பார்க்கல, ஓரளவுக்கு மொழி தெரிஞ்சவங்க கிட்ட பேசணும் அப்படின்றதுனால மொழி. ஆமா, திருச்சபையினுடைய அந்த ஒரு விசுவாசத்துல, ஐயோ சொல்றேன்ல, இவ்வளவு 10 லட்சம் பேர் ஆடல் பாடல் சத்தம் கித்தன் இருக்குல்ல, நற்கரணை தூக்கி வச்சாச்சுன்னா போதும், 1.5 மணி நேரத்துக்கு பின் டிராப் சைலன்ஸ். அந்த பின் டிராப் சைலன்ஸ்ல ஜெனரேட்டர் ஓடுற சத்தம் அப்பதான் கேக்குது. அது வரைக்கும் ஒரு சத்தம் இருந்திருக்காது, ஜெனரேட்டர் சவுண்ட். ஆமா பாருங்க, 10 லட்சம் பேர் திடீர்னு சைலண்ட் ஆயிட்டா எப்படி இருக்கும்? அப்படி அதே மாதிரிதான் அடுத்த நாள் காலையில திருப்பி திருத்தந்தை வர வரைக்கும் மக்கள் அவ்வளோ பிரியமா பாசமா ஒருத்தர் சந்திச்சுக்கிட்டு, நட்புறவை பேணிக்கிட்டு, புது நட்புகளை உருவாக்கிக்கிட்டு. அதுலயும் இங்க இருக்கிற மக்களுக்கு ஒரு என்ன ஆசை அப்படின்னா, இந்த தொடக்க கால திருவை அப்போஸ்தலர் பணிகள்ல இருக்குல்ல, யாரும் இதை பத்தி கவலைப்படல, இருக்கிறத சந்தோஷம், இருக்கிறத ஷேர் பண்ணிக்கிட்டு. அப்படியே இதுல ரொம்ப வினோதமான விஷயம் என்ன தெரியுமா, அவங்க நாட்டு கூட எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. அது ரொம்ப பிரியமா செய்யறாங்க. இது உங்க நாடு, எந்த உங்க நாடு, இந்த நாடு, அங்கேருந்து வரீங்களா, எப்படி வரீங்களா, இதான் எங்க நாட்டு கொடி, நீங்க வச்சுக்கோங்க, உங்க நாட்டு கொடி நாங்க எடுத்துக்கிறோம், நாட்டு கொடியை பரிமாறிக்கிறாங்க. எல்லாம் முடிஞ்சு திருப்பலிக்கு முன்னாடி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்க. இது வரைக்கும் ஆடிட்டு இருந்தவங்க, விளையாண்டுட்டு இருந்தவங்க எல்லாரும் இப்ப சைலண்ட் ஆயிடுங்க, இப்ப திருப்பலி போறோம், எல்லா கொடிகளும் எல்லா விதமான ஆட்டப்பாட்டங்களும் மூடி வைக்கணும்னு கொடி கிடி எல்லாத்தையும் எடுத்து சுருட்டி வச்சிடறாங்க. நாங்கெல்லாம் ஒரே திருச்சபை, ஒரே இறைவனின் மக்கள் அப்படின்றத திருப்பலிக்குள்ள நுழையிறாங்க. ஐயோ அதெல்லாம் ஒரு பெரிய நீங்க சொல்லும் போதே நீ யோசிச்சு பார்க்கணும். 10 லட்சம் பேருக்கு குருக்கள் போய் நன்மை கொடுக்கணும், போய் கொடுத்தோம். 10 லட்சம் பேருக்கு நாங்க ஒரு 2500-3000 குருக்கள் அங்க இருக்கிறோம். ஐயோ அதெல்லாம் அன்இமேஜினபிள் பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்சஸ். இதுல உங்களுக்கு தெரியணும், 2 இளைஞர்கள் வந்து இந்த வேர்ல்ட் யூத் டேக்கு வரத்துக்கும் போது வழியில இறந்து போயிட்டாங்க. திருத்தந்தை அவர்களுக்காக இன்னைக்கு திருப்பலி நிறைவேற்றி, அதுல ஒரு லெபனன்ல இருந்து, ஈஜிப்ட்ல இருந்து வந்த ஒரு பொண்ணை வந்து அவங்க குடும்பத்தையே சந்திச்சார்.
இந்த மாதிரி ஒரு துயரமான ஒரு சம்பவம் அப்படின்னு. உண்மையிலே இது வந்து ஒரு பாத் சேஞ்சிங், ஒரு பிரத்யேகம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். அதை நம்ம வந்து டினை பண்ணவே முடியாது. உண்மையில எனக்கு இந்த நாட்கள்ல மக்கள் அங்கே பார்த்துட்டு இருக்க வரோம், பெரிய அளவில் பங்கெடுக்கலாட்டும், இந்த பார்க்கும் பொழுதே அந்த மக்களுடைய அந்த ஃபெய்த் இல்லை, குறிப்பா யூத் இப்படி இருக்கிறாங்களே. நான் வழக்கமா நினைப்பேன் நம்ம ஊர்ல இருக்கிற யூத் தாண்டா வேற லெவலு, இவனெல்லாம் என்ன அப்படின்னு நினைப்பேன். ஆனா இவங்கெல்லாம் பார்க்கும்போது வா நம்ம பசங்களுக்கு ஈக்குவலா இல்ல ஒருபடி மேலதான் இருக்கிறாங்களோ அப்படிங்கிற அளவுக்கு இவங்களுடைய ஃபெய்த் ஐ குட் சி. ஏன்னா பஸ் ஸ்டாண்ட்ல படுத்துக்கிறானுவன், ரயில்வே ஸ்டேஷன்ல படுத்துக்கிறானுவன், இந்த நாட்கள் நிறைய கோயில்கள்ல படுத்துக்கிறாங்க. எந்த அசௌகரியமா இருந்தாலும் அதை அவங்க தாங்கறதுக்கு யோசிக்கிறதே இல்லை. ஒன்லி ஃபார் கிரைஸ்ட். உண்மையிலேயே ஒரு ஜீசஸ் கிரைஸ்ட் யூ ஆர் மை லைஃப்னு ஒரு பாட்டு பாடுறாங்க பாருங்க. அந்த 10 லட்சம் பேரும் அப்பா, அதெல்லாம் கண்கொள்ளா காட்சி. நீங்க அந்த வீடியோலாம் பார்க்கணும், எடுத்து போட முடிஞ்சா. சூப்பர். அன்பு மக்களே, அப்போ இந்த அளவுக்கு அருமையா எல்லா விடயங்களையும் நம்மோடு பகிர்ந்து கொண்ட ஃபாதருக்கு நம்ம நன்றி சொல்ற நேரம். குறிப்பா அவரை பிடிச்சி உட்கார வச்சிருக்கேன். ஏன்னா இப்போ அவர் வந்து அசிசிக்கு போயிட்டு அங்கிருந்து பதுவா போறதுக்கு தயாரா இருக்கிறாரு. முடியாது, இதை நம்ம மக்களுக்காக கண்டிப்பா நீங்க சொன்னா நல்லா இருக்கும், நான் சொன்னா நல்லா இருக்காது அப்படிங்கறதுக்காகவே கூப்பிட்டு நம்முடைய அருட்தந்தை ரிச் வின்சென்ட் அவர்களை உட்கார வைத்து இவ்வளவு நேரம் அவருடைய பிஸி ஷெட்யூலே நமக்காக டைம் ஒதுக்கி அவருடைய நல்ல பல அனுபவங்களை பகிர்ந்து கொண்டதற்காக தந்தை அவர்களுக்கு உங்கள் அனைவரின் சார்பாக நன்றி 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 நன்றி. தேங்க்யூ ஃபாதர் வலன். தேங்க்யூ மக்களே. உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறேன். குறிப்பா சொன்னார் இல்லையா, பிரான்ஸ் அசிசியாருடைய அந்த அசிசி நகரத்துக்கு நான் போறேன். உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறேன். இளைஞர்களுக்காக புனித கார்லோ அக்குத்தீசனுடைய அந்த திருவுடலையும் சந்திக்க போற, உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறேன். காட் பிளஸ் யூ. எங்க ஞாபகம் வரும்போது எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. கடைசி வரைக்கும் நல்ல சாமியாரா இருந்து நல்ல சாமியாரா செத்து போட ஜெபம் பண்ணுங்க. இங்க கண்ணு முன்ன பரலோகம் தான் போகணும். நம்ம மக்கள் ரெகுலரா நமக்காக ஜெபிப்பாங்க. குட், thank you. God bless you. We prepared a team for a prayer. அதை உங்ககிட்ட சொல்லிக்கிறேன். Very good. எஸ் மக்களே, thank you so much. சந்திக்கலாம்.